இன்னைக்கு நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யாரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா 1970 மற்றும் 1980களில் தென்னிந்திய திரைப்பட உலகில் முன்னணி கதாநாயகியாக விளங்கிய ஒரு புகழ்பெற்ற இந்திய நடிகையான நடிகை லதா இவங்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். நடிகை லதா அவங்க ஜூன் 7ஆம் தேதியான இன்னைக்கு தான் பிறந்திருக்காங்க. அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். திரையுலகத்துல இவர் எம்ஜிஆர் லதா அப்படின்னும் லதா சேதுபதி அப்படின்னு பரவலா அறியப்பட்டிருக்காங்க. லதா ராமநாதபுரம் சமஸ்தானத்தின் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க. இவங்களோட தந்தை சண்முக ராஜேஸ்வர சேதுபதி ஒரு பிரபல அரசியல்வாதி மற்றும் முன்னாள் அமைச்சரும் ஆவாங்க. இவங்களோட தாய் லீலா ராணி. பள்ளி நாட்கள்ல இருந்தே பரதநாட்டியத்துல சிறந்து விளங்கியிருக்காங்க நடிகை லதா. இவங்களோட 15வது வயதுல புகைப்படங்கள் மூலமாக பார்த்து நடிகர் எம்ஜிஆர் தன்னோட சொந்த படமான உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தின் மூலமா ஹீரோயினா அறிமுகம் செஞ்சிருக்காங்க. நடிகை லதாவோட இயற்பெயர் நளினி. ஆனா அவங்களுக்கு லதா அப்படிங்கிற பெயர் வச்சவரு எம்ஜிஆர் தானா. நடிகை லதா தன்னோட முதல் படத்திலேயே பெரும் புகழ் பெற்றதை தொடர்ந்து எம்ஜிஆரோட இணைந்து உரிமை குரல், நாளை நமதே, மீனவ நண்பன், சிரித்து வாழ வேண்டும், நீதிக்கு தலைவணங்கு, நினைத்ததை முடிப்பவன், மதுரை மீண்ட சுந்தரபாண்டியன் உள்ளிட்ட பல வெற்றி படங்கள்ல எம்ஜிஆருக்கு ஜோடியா நடிச்சிருக்காங்க. தமிழ்ல மட்டும் இல்லாம தெலுங்கு, மலையாளம், அப்புறம் கன்னடம் அப்படின்னு எல்லா தென்னிந்திய மொழிகள்லயும் சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த், கமலஹாசன், ஜெயசங்கர் போன்ற முன்னணி நடிகர்களோட நடிச்சிருக்காங்க நடிகை லதா. 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க நடிகை லதா. வட்டத்துக்குள் சதுரம் என்ற திரைப்படத்துல நடன கலைஞராக நடிச்சதுக்காக சிறந்த நடிகைக்கான பிலிம்பேர் விருதை வாங்கியிருக்கிறாங்க. திரைப்பட வாய்ப்புகள் குறைஞ்ச பிறகு சின்ன திரையில கால் பதித்த இவங்க சன் டிவில புகழ்பெற்ற மெகா தொடர்களான செல்வி, அரசி, வாணி ராணி, வள்ளி, சிவசக்தி உள்ளிட்ட தொடர்கள்ல முக்கியமான கதாபாத்திரங்களையும் நடிச்சிருக்காங்க. வில்லியான மாமியார் கதாபாத்திரங்களையும் நடிச்சிருக்காங்க. சின்ன தொடர்கள் மூலமா இப்போ உள்ள ஜெனரேஷன் மத்தியிலையும் பிரபலமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். தன்னோட தந்தை வழியில அரசியல்லையும் ஆர்வம் காட்டி வந்த லதா மார்ச் 2026ல அதிகாரப்பூர்வமா அதிமுக கட்சியில இணைந்து தன்னோட அரசியல் பயணத்தை தொடர்ந்து வராங்க. 1970 மற்றும் 1980களில் தென்னிந்திய திரைப்பட உலகில் முன்னணி ஹீரோயினா வலம் வந்த நடிகை லதா பத்தின நிறைய விஷயங்களை இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யாரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, தமிழகத்தை சேர்ந்த ஒரு மூத்த வழக்கறிஞரும் இந்தியாவின் முன்னாள் மத்திய அமைச்சருமான ஜெயந்தி நடராஜன் இவங்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இவங்க 1954ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 7ஆம் தேதி பிறந்திருக்காங்க. ஜெயந்தி நடராஜன் அவங்களுக்கு இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இவங்க இந்திய தேசிய காங்கிரசின் முக்கிய தலைவர்கள்ல ஒருவராக விளங்கி நாடாளுமன்ற மாநிலங்களவையில உறுப்பினரா பணியாற்றி இருக்கிறாங்க. ஜெயந்தி நடராஜன் அவர்கள் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் எம் பக்தவச்சலத்தின் பேத்தி ஆவார். சமூக ஆர்வலர் சரோஜினி வரதப்பனின் சகோதரி ருக்மணியின் மகளும் ஆவார். சென்னையில் பிறந்து வளர்ந்த இவங்க சட்டப்படிப்பை முடிச்சிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்திலும் இந்திய உச்சநீதிமன்றத்திலும் வழக்கறிஞராக பணியாற்றியிருக்கிறாங்க. 1980களில் அப்போதைய காங்கிரஸ் தலைவர் ராஜீவ் காந்தியால் ஈர்க்கப்பட்டு அரசியல்ல நுழைஞ்சிருக்கிறாங்க ஜெயந்தி நடராஜன் அவர்கள். தமிழக பிரதிநிதியாக மாநிலங்களவைக்கு 1986, 1992, 1997 மற்றும் 2008 ஆகிய ஆண்டுகள்ல 4 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. 1996ல ஜி.கே. மூப்பனார் காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை தொடங்கின போது ஜெயந்தி நடராஜனும் அவரோட இணைஞ்சிட்டாங்க. ஐக்கிய முன்னணி மத்திய அரசில் விமான போக்குவரத்து மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சராக பணியாற்றி இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா திருப்பியும் தாய் கட்சியான காங்கிரஸ்கே திரும்பிட்டாங்க. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் 2011ஆம் ஆண்டு ஜூலை முதல் 2013ஆம் ஆண்டு டிசம்பர் வரைக்கும் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சரா பதவி வகிச்சிருக்கிறாங்க. 2011ஆம் ஆண்டு டர்பன்ல நடைபெற்ற சர்வதேச காலநிலை மாற்ற மாநாட்டில் இந்தியாவின் சுற்றுச்சூழல் உரிமைகளுக்காகவும் வளர்ந்து வரும் நாடுகளின் நலனுக்காகவும் இவர் ஆற்றிய உரை உலக அளவுல பெரும் பாராட்டுகளை பெற்றது அப்படின்னு சொல்லலாம். டிசம்பர் 2013ல அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்ச ஜெயந்தி நடராஜன் அவர்கள் ஜனவரி 2015ல காங்கிரஸ் கட்சியில இருந்தும் அதிகாரப்பூர்வமா விலகிட்டாங்க. தன்னோட சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் முடிவுகள்ல ராகுல் காந்தி மற்றும் அவரது அலுவலகத்தின் தலையீடுகள் இருந்ததாக குற்றம் சாட்டி
சோனியா காந்திக்கு கடிதம் எழுதிவிட்டு விலகிட்டாங்க. நீண்ட காலம் தீவிர அரசியலில் இருந்து ஒதுங்கியிருந்த இவங்க ஜனவரி 2025 நடைபெற்ற இலக்கிய விழா நிகழ்வில் பங்கேற்று காங்கிரசின் தற்போதைய வீழ்ச்சி மற்றும் ஜனநாயகம் குறித்தான தன்னோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாங்க. தற்போது ஜெயந்தி நடராஜன் அவர்கள் எந்த அரசியல் கட்சியிலும் சேராம சென்னையில வசிச்சு வராங்க. தமிழகத்தை சேர்ந்த ஒரு மூத்த வழக்கறிஞரும் இந்தியாவின் முன்னாள் மத்திய அமைச்சருமான ஜெயந்தி நடராஜன் அவர்களை பத்தின விஷயங்களை இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.